வேலை பண்ணுறோன்னு ஃபீலிங்கே இல்லை. ஸோ ஒரு டெரிட்டோரியல் டீம் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஃபேமிலியாக பண்ணது. இது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான். சரி, நீங்கள் பிரபு படம் நிறைய பார்த்துருப்பீங்க. பிரபு நல்லா லவ் படம் நடிச்சிருக்காரா, இல்லை விக்ரம் பிரபு நல்லா இந்த மாதிரி லவ் நல்லா செட் ஆகுதா? ரொம்பவே பிரபு சார். பிரபு சொல்லலாம். அவர் கூட நடிச்சிருக்கீங்க. விக்ரம் பிரபு அவங்க ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விக்ரம் பிரபு சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. எங்கே ஒரு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பீரமான டிசிப்ளின்டாக பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் பயங்கர க்யூட்டாக எல்லாருமே க்ரஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு இன்னோசென்ட்டாக நடிச்சிருக்காங்க. அந்த வர்சட்டாலிட்டி ஒரு ஆக்டரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது, நிறைய லேர்னிங் கிடைக்குது அவங்கள. ஆடியன்ஸ் அதான் நாங்கள் எப்பப்போ இந்த இடத்துல லாஃப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறது பார்க்கும்போது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ சொன்ன மாதிரி அஷோர் ஃபிலிம்ஸோட முதல் ப்ராஜெக்ட் இது. ஸோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். நல்ல ஜாலியாக இருக்கும் படம். லவ் இல்லாத யாருமே மேரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாரும் லவ் பண்ணி மேனேஜ் பண்ணுங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் வே. அதுதான் படத்துலையும் காட்டியிருக்கோம். எப்படி லவ்வோட கனெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும்ன்றது தான் நம்ம படத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். நான் லவ் மேரேஜோட டைரக்டர் சண்முகப்பிரியன். படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ப்ரிவ்யூ ஷோ வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் போட்டோம், ப்ராட்வே சினிமாஸில். அங்கேயுமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த ஊர் சம்மந்தப்பட்ட படம் எடுத்திருக்கோம், அதுக்காக தான் அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடண்டாக இருந்து இங்கே செம்மையாக வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டேக்கு. அண்ட் புக்கிங்ஸ் பெட்டராக இருக்குது, கேரளாலையும் பெட்டராக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் எமோஷனாகவும் சரி, ஃபன்னாகவும் சரி, எல்லாமே லவ்வும் எல்லாமே சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரெஸ், எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் ஹெவியாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் பப்ளிக் போய் ரீச் ஆயிருக்கு படம். எல்லாருமே கேட்குறாங்க, போஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தி ஃபிலிம் ஹஸ் கம் குட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஹீரோயின் சுஷ்மிதா பட். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் வாட்சிங். எல்லாரும் கூட உட்காந்து பார்க்கும்போது ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அவர் டீம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூஸ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. ஸோ நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டெஃபினெட்லி ஃபீட்பேக் கொடுங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், அவங்களும் வந்து பார்க்கணும். தேங்க்யூ அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து அனைவரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கேள்விகள்? இந்த படங்கள்ல வந்துட்டு ஒரு பெரிய ஐடென்டிஃபையான படமாக இருக்கும் நம்ம விக்ரம் சார். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா லவ் மேரேஜ் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல அந்த வார்த்தைக்கு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் லவ் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. மேரேஜ்னாவே அது லவ் இருந்தால் தான் அது மேரேஜ். அது அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான், லவ் இருந்தால் தான் மேரேஜ். அப்போ அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அந்த படம் கடைசியில் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு அப்படி தான் நினைக்கிறாரு. கண்டிப்பாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மரியாதையான கௌரவமான குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல 100% கேரண்டி. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படிச்சு. பொதுவாகவே டூரிஸ்டுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம். டூரிஸ்ட் எப்படி காமா போதோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ராம் திலக் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த தாய்மாமன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரமுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஹீரோயின் சூப்பரா இருக்கு. அந்த அட்மாஸ்பியர், அந்த கிராமத்தின் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வருது இந்த டிப்பிக்கல் ஒரு மேரேஜ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பொண்ணு பார்த்து எல்லாம் பண்ணி ரொம்ப நன்னா இருக்கு. எல்லாரும் ரொம்ப நன்னா ஆக்ட் பண்ணியிருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு. நிச்சயமா நன்னா ஓடும் இது இந்த காலத்துல. Congratulations to the whole team, Shweta Shri and Shanmugh Priyan. Excellent show. And எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபாஸ்ட் மூவியை விட இதுதான் பெஸ்ட் மூவி. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரியலாக எடுத்திருக்காங்க. யதார்த்தமான கதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர். கதையை வந்து ரொம்ப வில்லேஜில் அழகாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஜென்ரேஷன் இப்போ மெயினாக வந்து கேர்ள்ஸை விட பாய்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. லவ் மேரேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப நல்ல விஷயன்றதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக கதையை கொண்டு வந்துக்கிறாரு. நல்லா இருக்கு. இப்போ ஆக்ஷன் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ கண்டினியூஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படங்கள் வந்தது. ஆக்ஷன் படம்ன்றது வேற. ஓகே சரிங்களா. இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ரொம்ப பேர் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, தெரியாது மக்களுக்கு. இப்போ யதார்த்தமாக இப்போ நடக்கிற விஷயங்களை படமாக எடுத்து காமிச்சிருக்காரு. பேரண்ட்ஸுக்கு நிறைய பேரண்ட்ஸுக்கு புரியும்.
லவ் மேரேஜுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு லவ் மேரேஜுக்கு உள்ள அர்த்தம் என்னன்றது புரியும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக கொண்டு எப்படி மேம் நினைச்சீங்க? சும்மா ஷார்ட்டா சொல்லுங்க. சார் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலி சப்ஜெக்ட், ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 30 இயர்ஸ்க்கு தாண்டிட்ட அப்புறம் அது மெயினாக வந்து மென் வந்து அவங்கள சீக்கிரம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. ஃபார் மெனி ரீசன்ஸ் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்றது வந்து ரொம்ப லைட் டோசேஜில் கரெக்டான ப்ராப்பரான ஒரு ரீசனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு சார். அதான் எனக்கு விக்ரம் பிரபுனாலே கும்கி ஃபிலிம் தான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். அதுக்கப்புறம் பெரிய படங்கள் நான் பார்த்ததில்லை. பட் இந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அழகாக நடிப்பாரா அப்படின்றது நான் அதை யோசிப்பேன். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். 2 ஹீரோயின்ஸுமே நல்லா இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அதான் ஃபிலிம் நாங்கள் இப்போ தானே பார்க்குறோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கவங்க தான் ஹீரோயின் நினச்சோம். பட் ஷீ ஆல்சோ டிட் வெரி வெல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்க யங்ஸ்டர் வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாங்க சார், இது எல்லா ஜென்ரேஷனுமே சூட்டபிளான ஒரு ஃபிலிம் தான். பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட காமெடி சார். சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக்லாம் வந்து ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேனே, இது வந்து நீங்கள் எந்த ஜென்ரேஷனும் பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப மெலோடியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்ரம் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கு, சூப்பர் படமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு எடுத்து நல்ல படம் கொடுத்துருக்காரு. ஒரு டைரக்டர் சூப்பரா பண்ணி, ஒரு ஜாலியான கான்செப்ட்ல நடிச்சிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு படத்தை? டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, நல்ல படம், சூப்பர் மியூசிக் படம். எப்படி அமைச்சிருக்காங்க படத்தை? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு தம்பி. சூரக்கோட்டை செக்யூரிட்டி சொல்லியே தரணும். அப்பா 8 அடி பாய்ஞ்சா புள்ள 14 பேர் காமிச்சிருக்காரு. குடும்பத்தோட கதை 19 ஸ்கிட்ஸ் எல்லாமே படம் உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன சார் அதான் என்ன இதுன்னா கல்யாணம் அந்த வயசில் பண்ணணும் அது எடுத்துக்கிறாரு. நான் அருமையாக பண்ணியிருக்காங்க படம். சத்யராஜ் ஒரு சீன் தான் வராது. அவ்வளோ ஒன்றும் அவர் சொல்கிற மாதிரிலாம் சத்யராஜ் இல்லை. விக்ரம் பிரபு சூப்பர். நல்லா இருக்குண்ணா படம். லவ் மேரேஜ் தானா? லவ் மேரேஜ் தானா? டிஃப்ரெண்டா புதுசா பண்ணிருக்காங்க. எப்படி? ஆமாம், டிஃப்ரெண்டாக புதுசாக தான் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ் வேஸ்ட்டு. ஏன்னா வீட்டில் பார்க்குறோம் அப்பெல்லாம் செட் ஆகாது. லவ் மேரேஜ் தானா? படம் உண்மையிலேயே சின்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப தாறுமாறாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இது ரீச் ஆகும். இந்த படம் அருமையாக எடுத்திருக்காங்க. சொல்ல வேண்டிய சின்ன விஷயத்த பெருசாக நல்லா அழகாக ஹைலைட் பண்ணி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அபவுட் 30 ஏஜுக்கு உள்ளவங்க, இப்போ கல்யாணம் பண்ண போகிறவங்க, இல்லை ஃபேமிலியாக ரொம்ப குடும்பத்தை லைக் பண்ணி வாழ்கிறவங்க அத்தனை பேரும் இந்த படத்தை எக்ஸலண்ட்டாக பார்க்கலாம். 1க்கு 2 3 தடவை பார்க்கலாம். 4 சாங் ரொம்ப அருமையாக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. நடிச்சிருக்காங்க அத்தனை பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக விக்ரம் பிரபு ரொம்ப நல்லா அருமையாக சிம்பிள் ரோலாக பண்ணாலும் அருமையாக பண்ணியிருக்காரு. படம் ஒரு ஃபைட்டும் இருக்குது, பார்க்கலாம். தாறுமாறாக பார்க்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சாங் ரொம்ப அருமையாக இருக்குது. 4 சாங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக உட்காந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு என்ஜாயபுள்ள மூவி. கண்டிப்பாக இந்த 2025 தான் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கும் ப்ளஸ் ஓல்டர் ஜெனரேஷன் எவ்ரி ஒன் லைக் திஸ் மூவி. நல்ல கான்செப்ட், நல்ல பாட்டுகள். எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுங்க, மேரேஜ் பண்ணி லவ் பண்ணுங்க. கான்செப்ட் இஸ் வெரி குட். லவ் மேரேஜ் இஸ் லவ் மேரேஜ். சூப்பராக இருந்துச்சு சார் படம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? 90s பார்க்குற மாதிரி இருந்தது சார். அந்த 19 இப்போ எல்லாருமே வந்து 2Kல வந்து எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 85 90ல் இருக்கிறவங்க மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான படம் இது. கரெக்டாக இப்போ அழகு படம் அதெல்லாம் தாண்டி மனசு மட்டும் பிடிச்சிருந்தா ஓகே, சூப்பராக இருந்துச்சு சார். தேங்க்யூ. மேம் எப்படி மூவி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கான்செப்ட் நியூவாக இருந்துச்சு. 90s கிட்ஸ் பசங்க கிடைக்காது. இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா இருக்குது சார். எல்லா கேரக்டருமே எல்லாரும் இதுவே நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. பசங்களுக்கு ஜென்ரேஷனோட பசங்களுக்கோசம் சூப்பராக ஓடும் சார். சண்முக பிரியனோட செமையாக இருந்தது. சான்ஸே கிடையாது. ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. சான்ஸே கிடையாது. பசங்களுக்கு செமையாக இருக்குது பசங்களுக்கோசம். தேங்க்யூ சார். எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. நல்லா இருக்கு. டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. அந்த லாக்டவுன் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா பார்க்கலாம். பசங்களோட நல்லா பார்க்கலாம்.
ஓகே தேங்க்யூ சூப்பராக இருக்கு லவ் மேரேஜ் படி தான் பண்ணியிருக்கோம் மியூசிக்லாம் நல்லா இருக்கு ஸ்டோரி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதான் இந்த ஜென்ரேஷனோட தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மேரேஜ் எதுக்கு பண்ணணும் பேசிக்கா அந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் எல்லாமே நல்லா தான் ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல யதார்த்தமா ஒரு பர்சன் எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு ஃபேமிலி ஓரியன்டட் நல்லா இருந்துச்சு எனக்கு 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது அருமையாக இருக்குது அருமையாக இருக்கு அது 90s ஸ்டோரி அது லவ் மேரேஜ் எப்படி பண்ணால் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க படம் ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆமாம் ப்ராக்டிக்கலாக இப்போ என்ன நடக்குதோ அதான் போட்டிருக்காங்க மூவியாக எடுத்திருக்காங்க ஆமாம் இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் ஃபேமிலி பார்க்க சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு எனக்கு மியூசிக் பிடிச்சிருந்தது சூப்பராக பண்ணியிருந்தார் சார் ஆல்ரெடி கோயம்புத்தூர்லேயும் ப்ரீ ஷோ போட்டிருந்தாங்க அங்கேயும் சூப்பராக என்ஜாய் பண்ணுச்சு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் மொத்தமாக வந்து படம் பார்த்துட்டு போகலாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணீங்க தேங்க்யூ சூப்பர் சூப்பர் நம்ம எங்கே போட அதனால் நானே சொல்லக்கூடாது நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல லவ் ஃபீல் தேங்க்ஸ் சார் சூப்பர் படம் சார் சூப்பர் நல்ல படம் நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபீல் குட் மூவி படம் நல்லா இருக்கு நல்ல ஒரு லவ் மேரேஜுக்கு உண்டான கரெக்டான படமாக இருக்கு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க தேட்டரில் படத்தில் ஒரு இன்டர்வியூ அப்புறம் ஒரு சீன் ஒன்று வரும் அது ரிலீவ் பண்ணக்கூடாது தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கும்